நான் தான் வீடியோ போட்டே சொல்லிட்டேன்ல மேம். என்ன வந்து இப்போ இந்த ஷூட் முடிச்சுட்டு கனி போயிருச்சுன்னா கனி யாரோ நான் யாரோங்கிற மாதிரி நாங்கள் 2 பேரும் நாளைக்கு வர முடியுமா? ரிக்வெஸ்டா தான் எல்லாமே கொண்டு போகுது. என்ன மேம் ஆச்சு? என்னதான் ஆச்சு SS சாரீஸ் மேமுக்கு? நான் கொஞ்சம் காஸ்ட்லியா பட்டு புடவை போகும்போது உங்களுக்கு இப்படி நடுவால பிளேன்லயும் 2 பக்கம் இப்படி செக் 1000 பார்த்தீங்களா? இந்த கோல்டு கிக்லாம் போட்டால் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கு மேம். டஸ்ஸர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. மாங்காய் டஸ்ஸர் உண்மையுமே நல்லா இருக்கு. சாண்டலு புது கலர்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இந்த ரெட் காப்பர் சல்ஃபேட் ப்ளூ அது எல்லாமே நிறைய இருக்குது இதில் கலர். சூப்பராக இருக்கு. அந்த சின்ன க்யூட்டான பார்டருங்க நல்லா இருக்குது மேம். என்ன மேம் ப்ரைஸ்? 850 ஃப்ரீ ஷிப்பிங். ஓகே நீங்கள் செலக்ட் பண்ணுற விதம் தான் மேம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ கண்ணி. சூப்பராக இருக்குது. என்ன ப்ரைஸ்? வந்து 12 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஷாப் ஓப்பனிங் சொல்லுங்க. அது செகண்ட் ஷாப் தான். இது ஃபர்ஸ்ட் ஷாப்பா செகண்ட் இல்லை நீங்கள் நார்மலாக ஓப்பனிங் சொன்னீங்கனாலே வந்து ரொம்ப நல்ல மெட்டீரியல். என்ன ஃபேப்ரிக்? சில்க் செக்ஸிஸ் பேர். இதுதான் அழகே பாருங்க. சூப்பரா இருக்கு மேம். இதுல கலர் கிடைக்குமா மேம்? கலர் இருக்குதுமா. இங்க பாருங்க கலர். இந்த டிசைன் பாருங்க. அப்பா இதுமா நல்லா இருக்குங்க மேம். நல்லா இருக்குது மேம். இது என்ன பிரைஸ் மேம்? இது வந்து 1100. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு கலரு. என்னோட கலர். அதாவது பட்டுப்படம்ல தோத்து தாங்க நிற்கும். சரியா? இல்லை சொல்லி கெஸ் த பிரைஸ். கெஸ் கரெக்டா பண்றவங்களுக்கு ஷாரி ஃப்ரீ. 1002. ஆமா இதை கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்கன்னா சாரி தான் காட்டிகிட்டே இருக்கிறோம். ஆனால் மண்டைக்குள்ள இன்னும் ஓடிட்டே இருக்கு. எனக்கும் தெரியுது. வீடியோ நல்லா இருக்கு மேம். என்ன மேம்? அப்பா நீட்டாக இருக்கு. நல்லா இருக்கு மேம். நல்லா இருக்கு. இது இந்த ஃபேப்ரிக்கும் பார்த்த கலெக்ஷன் நம்ம எடுத்துகிட்டே ரீஸ்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். ஸ்டஃப் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டஃப் தான் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஏன்னா இவ்வளோ ஷைனிங்கு இவ்வளோ இந்த கான்ட்ராஸ்டாக இருக்குதான்னு தெரியல. சரி கலெக்ஷன்ஸ் அப்படியே கிராண்டாக இருக்கு மேம். அதில் ஒரு ஷைன் இருக்கு. ஆளாவது ஒன்றாவது தூக்கி போடாத பக்கம். வெல்கம் டு கனிவாழ்டை சேனலில் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூரே ஒரு கலக்கிட்டு இருக்கக்கூடிய SS சாரீஸ் தான் வந்திருக்கோங்க. இன்னைக்கு SS சாரீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம மேம் வந்து நிறையா பண்டல் இப்போ தான் வந்து பிரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம உள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்ல போகிறோம்னு சொன்னோம் இல்லையா? அதை வந்து நம்ம இங்கே சொல்ல போகிறோம். மேம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆர்வமாக நான் இருக்கேன். சரியா? மேம் வந்து உள்ளே எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே புது கலெக்ஷன்ஸுங்க. அதுவும் ஆஃபரோட மேம் வந்து கொடுக்க போகிறாங்க. மேம் கொடுக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸும் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. அதுவும் எல்லாத்துக்கும் நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வந்து கொடுக்குறாங்க. ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு டேரெக்டாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்ப்ரைஸ் கிஃப்ட்டோடு வந்து மேம் கொடுப்பாங்க. சரி ஓகே நம்ம உள்ளே போகலாம். மேம் என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கோயம்புத்தூர் துடியலூர் VG ஹாஸ்பிட்டல் கிட்ட தான் நம்ம கோயம்புத்தூர் துடியலூர் VG ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் மீனாட்சி கார்டனில் தான் மேமோட லொக்கேஷனு. இவங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன். இதில் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ளே போகலாம். வாங்க. என்ன மேம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒன்றுமே பண்ணல. என்றைக்குமே வந்து நான் வந்து உட்காந்துக்கிட்டு கனி வரல 4-5 ஃபோன் போடுவேன். இன்னைக்கு சொல்ல முடியாதுங்க. 11 மணிக்கு நம்ம வந்துட்டோம். ஷார்ப்பாக வந்துட்டீங்க. ஒரு நாள் வந்துட்டாங்களாமா சரி விடுன்னு சந்தோஷப்பட்டு போட்டோம். ஏங்க எப்போ பார்த்தாலும் நம்மளே தானே சொல்லுவாங்க. இப்போ பாருங்க நம்ம சீக்கிரம் வந்துட்டோம். மேம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து என் கடை இப்படி என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? பாருங்க கடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ். ஆமாம் ஃபுல் வியூ பாருங்க. என்னைக்காவது நான் கடை இப்படி வச்சு அடுக்கி பண்டல் புதுசு வந்திருக்கு போல மேம். பண்டல் வந்துருக்குது பாருங்க. ஷாப் பாருங்க ஃபுல்லாக எப்பயுமே அரேஞ்ச்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பக்காவா வச்சிருப்பேன் நான் கடையை. இப்படி எப்படி வச்சிருக்கவே மாட்டேன். நல்லா இருக்கு மேம். இதுதான் வந்து பிஸ்னஸோட அழகேமோ. பார்த்தீங்கன்னா பண்டல்ஸ் புது பண்டல்ஸ் எல்லாம் வந்து இறங்கி இருக்குது. இதெல்லாமே புதுசு தான். இதெல்லாமே நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? அதுவும் நான் வந்து சொல்ல போகிறேன். கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்குது. நிறையா ஆஃபரும் கொடுக்க போகிறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். சரிங்களா? வாங்க மேம் போயிடலாமா? போயிடலாம். இன்னொன்று வந்து சொல்லணும். சொல்லுங்க மேம். நீங்கள் தான் சொல்லணும் எக்ஸ்போ எப்படி போச்சு. ஆமாங்க நான் தான் வீடியோ போட்டே சொல்லிட்டேன்ல மேம். என்ன மேம் நீங்கள்? அதாவது கனி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த அளவு. நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் தேங்க்ஸ் சொன்னேன். மேம் உங்ககிட்ட டேரக்டாக சொல்ல போகிறாங்க. சொல்லுங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னு நானும் வீடியோவில் பார்த்தேன். எக்ஸ்போக்கு வந்து எல்லாரும் வந்து எல்லாமே நல்லபடியாக செஞ்சு கொடுத்தீங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னொன்று என்னன்னா அது வந்து அந்த 1 டே வந்து எங்களுக்கு பத்தலை. அதனால அங்கே வந்த நீங்களே நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா மேடம் அடுத்த தடவை போடும்போது 2 நாள் போடுங்க அப்படின்னீங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா இப்போ நீங்கள் வர்றீங்கன்னா அவங்களுக்கு மெட்டீரியல் பிடிச்சதுனால நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர்த்த கூட்டிகிட்டு வந்தேன். அதுதான் அதில் உண்மையிலேயே வந்து எப்படி சொல்கிறது தெரியல.
அவங்க பார்த்து மெட்டீரியல் ஃபீல் பண்ணிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர்த்த 3 பேர்த்த கூட்டிட்டு வந்து எனக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. நல்ல பொருளா இருந்தா ரெஃபர் பண்ணுவாங்க. ஆமா, அந்த எக்ஸ்போ வந்து நல்லபடியா முடிச்சு கொடுத்தீங்க. இன்னொன்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு கிளம்புறேன் கனி. 10 மணி வரைக்குமே எனக்கு வாக்கிங் கஸ்டமர் இருந்துட்டே இருந்தாங்க. என்னால முடியல. அப்புறம் தான் எடுத்து வைக்கும்போது அவங்களே இருந்துட்டு என்னன்னாங்க, மேடம் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நெக்ஸ்ட் டைம் போடும்போது 2 days போடுங்க, அதுவும் இங்கேயே போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதே மண்டலத்தில் நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ணலான்னு இருக்கோம். நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், ஏன்னா மேம் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, கனி நம்ம இனி வந்து அடிக்கடி நம்ம அங்கே போட போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக உங்கள் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் கொஞ்சம் அப்படியே யோசித்தேன். ஆனாலும் இன்னொன்று என்னென்னா சொல்லணும், கனியை தான் சொல்லணும். ஏதாச்சும் நான் யோசிக்கும் போது மேடம் பார்த்துக்கலாம் மேடம், உண்மையிலேயே எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நேற்று வரைக்குமே நிறைய விஷயங்களுக்கு நான் கனிகிட்ட கேட்டேன், கனி ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னா, மேடம் பார்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க சொல்லுவாங்க பார்த்துக்குங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ கனி சொல்லியிருக்குது, ஏதாவது பார்த்துக்கலாம் மேம், நம்ம நல்ல விஷயத்த பண்ணுறோம், அதை நல்லபடியாக கொண்டு போகணும், கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவோம். இன்னொன்று வந்து இப்போ இந்த ஷூட் முடிச்சுட்டு கனி போயிருச்சுன்னா, கனி யாரோ நான் யாரோங்கிற மாதிரி நாங்கள் 2 பேருமே கிடையாது. கண்டிப்பாக 2 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் போட்டு அதுவும் விசாரிக்கும், நானும் கேட்பேன், அவங்களும் என்னவோ பர்சனல் தான் என்கிட்ட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கனி வந்து எனக்கு ஒரு மேம் பிஸ்னஸ் மட்டுமே பார்த்தோன்னா நல்லா இருக்காது மேம். கண்டிப்பா நம்ம வந்து என்ன மேம் லேடிஸாக வரோம், நீங்களும் ஒரு லேடிஸாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நானும் அந்த ஒர்க்கை வந்து லேடிஸாக பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும். சரியா? நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய ஷாப்பில் மேம் போனோம்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் வச்சுக்கிறது. ஏன்னா லேடிஸாக வரோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே மேம் அப்படி தான். நம்ம வரோன்னா நம்ம முன்ன பின்ன ஆனாலும் மேமும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. எதுனாலும் கனி இன்னைக்கு ஒரு நாளைக்கு வர முடியுமான்னு ரிக்வெஸ்ட்டாக தான் எல்லாமே கேட்பாங்க. ஏன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற எந்த நான் வந்து யாரையுமே எதுலேயுமே கம்பல் பண்ணுறதுக்கு அதுதான் மேம். அதனால கனி வந்து எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட். உண்மையிலேயே அந்த ஒரு வார்த்தை பார்த்துக்கலாங்க மேடம், அதுவும் ஓகே பார்த்துக்கலாம், அது ஒரு மாதிரி எனக்கு அது வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும், முடிச்சிருவோம் நம்ம, அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஆமாம் மேம், எதுவுமே ஒரு பாசிட்டிவ் தான் மேம், அவ்வளோதான். நம்மளால முடியும் மேம், நம்மளால முடியாது என்ன இருக்குது. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும், நான் வந்து ஷாப் ஓப்பன் பண்ண போகிறாங்க, நம்ம சொல்லி 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 நடந்துருச்சு. எப்போ ஓப்பன் ஆக போகுது மேம் சொல்லிடுங்க அதையும். வர சண்டே 22. ஆமாம், சண்டே 22. இது இந்த ஷாப் இங்கே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா விஜி ஹாஸ்பிட்டல், துடியலூர் விஜி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இந்த மீனாட்சி கார்டனுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கடை. அப்படிதானே மேம்? கண்டிப்பாக லொக்கேஷன் எல்லாமே அதே தான் உங்களுக்கு. நீங்கள் எப்படி சொல்லுவீங்களோ அதே மாதிரி. என்ன வேணுகோபால் ஆப்போசிட்ல உள்ள கொஞ்சம் வந்துட்டு இருந்தோம், இப்போ வந்து மெயின் ரோட்லேயே வந்துட்டோம். அதுவுமே வந்து உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு தான், நீங்கள் இவ்வளோ தூரம் வர வேண்டாம். ஃப்ரண்ட்ல இங்க வர்றவங்க நீங்க வாங்க, கார்டனுக்குள்ள இருக்கிறவங்க இங்க வரணும்னாலும் வரலாம் மேம். இது ஃபர்ஸ்ட் ஷாப்பு, செகண்ட் ஷாப்பு, இனி அடுத்து 3 4 அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இதெல்லாம் எடிட்டிங்ல கட் பண்ணிருங்க சுஜி, இதெல்லாம் எடிட்டிங்ல கட் பண்ணிடணும். இதெல்லாம் எதுவும் கட் ஆகாது. ஏன்னா அதெல்லாம் வந்து என்ன சொல்றது மேம், ஃபர்ஸ்ட் நான் சொல்லும்போது நீங்க நம்பவே இல்லை. இல்ல உண்மைதாம்மா, வேண்டாம் கனி, நம்ம அப்புறம் பேசுவோம், இதுக்கான ஒரு டைம் இருக்குது. சரிங்க மேம், வந்து ஷாப் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க February 22. சரிங்களா? சண்டே. அந்த சண்டே ஸ்பெஷலா வந்து மேம் வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணணும்னு சொன்னாங்க. இன்விடேஷனை வந்து நான் இதுலயே பின் பண்றேன். கண்டிப்பா இந்த இன்விடேஷனை எடுத்துட்டு எல்லாருமே ஆல் ஆர் வெல்கம். கண்டிப்பாக வாங்க. சரியா? இதை நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் வர ரூட்டில் ஏதாவது டவுட் இருக்குன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது. சரிங்களா? மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஷாப் ஓப்பனிங்கில் தான் இருக்கும். ஸ்பெஷலாக வந்து நீங்கள் வர்றவங்களுக்கு ஸ்பெஷல் இருக்குது. சரியா? இன்விடேஷன்லேயே வந்து லொக்கேஷன் ஸ்கேன் பண்ணியிருக்கிறோம். அதனால நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே வந்துடும். ஓகே மேம், வீடியோ கால் போயிடலாம். கண்டிப்பாம்மா. கலெக்ஷன்ஸா? கலெக்ஷனா? ஆமாம், எல்லாமே இன்னைக்கு மறந்து போகுது. என்ன மேம் ஆச்சு? என்னதான் ஆச்சு? எஸ்எஸ் சாரீஸ் மேமுக்கு ஒர்க் டென்ஷன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே மேம். இது என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் சாரி எல்லோ வைப் நான் சொல்லி தரேன். சரியா? ஃபர்ஸ்ட் சாரி எல்லோ வைப். இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். இல்ல ஃப்ளோ வந்துரும், இப்போ இருக்கும். இது ஆக்சுவலா நம்ம டிஷ்யூ வந்து நிறைய கொடுத்துருக்கோமா. லாஸ்ட் டைமும் நம்ம டிஷ்யூ கொடுத்தோம். இது வந்து கிராண்டான டிஷ்யூ. ஆக்சுவலா இது வந்து பட்டு புடவை வருது தெரியுங்களா? ஆமா, அந்த மாதிரி இருக்கும். அந்த லுக் வைஸே பார்க்கும்போது நல்லா இருக்கு மேம். பாருங்க, செமையா இருக்கே. வா, கீழேயும் மேலேயும் அந்த செக்குடு வருது மேம். இது மொடமொடப்பெல்லாம் இருக்குமா? இல்லைம்மா, ஃபீல் பண்ணி பாருங்க. இதான் வந்துட்டேன். நல்லா இருக்கு.
நல்லா இருக்கு மேம். இதில் வந்து இந்த பீகாக் இருக்குதுமா. அதான் இது பீகாக் வந்து இது ஆக்சுவலாக வந்து பட்டுப்புடவை டிசைனே தான் உங்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக பட்டுப்புடவை போகும்போது உங்களுக்கு இப்படி நடுவால பிளெயின்லேயும் 2 பக்கம் இப்படி செக்குடு வரும். ஓகே மேம். மேம் என்ன மேம் ப்ரைஸ் என்ன மேம்? இதுதான் ப்ளவுஸ்ன்னு நினைக்கிறேன். புட்டா போட்டிருக்குதா? இது புட்டிஸ் புட்டி போட்டிருக்குது. இதான் ப்ளவுஸ். இதான் ப்ளவுஸ். நல்லா இருக்கு மேம். சூப்பராக இருக்குது. என்ன மேம் ப்ரைஸ் வருது? ப்ரைஸ் என்ன சொல்லலாம் கனி? மேம் ஒரு 1500 1050மா. 1050 பார்த்தீங்களா? நான் 500 சொல்லுவேன், நீங்கள் இல்லை அது அந்த அளவுக்கு இது ஒர்த் இருக்குது. இன்னொன்று என்னன்னா இதில் இருக்கிற எல்லா கலர்ஸுமே சூப்பராக இருக்குது. எனக்கு இப்போ டைம் இல்லாததுனால வந்து இது கலர்ஸ் காட்ட முடியல. எப்போ நாங்கள் வீடியோவில் வந்து இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் வந்துருங்க, நாங்கள் ஃபோட்டோஸ் வந்து எப்போவுமே வந்து கலர் நம்ம காட்டுவோம். ஆனால் இன்னைக்கு கலர் காட்டுறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா டக்குன்னு நாங்கள் வீடியோ முடிக்கணும், அடுத்தடுத்து ஒர்க் இருக்குது. ஏமா இருக்குது, அதனால நாங்கள் ஷாப் எல்லா கலருமே இருக்குது. அதையும் சொல்லிருங்கப்பா. சொல்லிட்டேன் மேம். February 22 சரியா? 22 ஆமாம் 22 February ஞாயிற்றுக்கிழமை உங்கள் லீவ் நாள் பார்த்து மேம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. ஷாப் ஓப்பனிங்கில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து மேம் வந்து அங்கே நிறைய கலெக்ஷன் இருக்கும். ஆமாம், நியூவாக நிறைய கலெக்ஷன். அதாவது ஷாப் ஓப்பனிங்னா ஹைஃபையா 5000 6000 அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க ஆஸ் யூஷுவல் என்னோட பொட்டிக்கு வந்து 299 இருந்து நீங்க எவ்வளவு வேணாலுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஓகே, அடுத்தது பார்த்தலாம் மேம். மேம் அடுத்தது வந்து மேங்கோ டஸ்ஸர். இது வந்து நம்ம எடுக்க போயிட்டே தான் இருக்குது. செம்ம கலர். அதனால இதில் நான் நிறைய கொடுத்துருக்குறேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் இன்னும் கலர்ஸ் வந்து இதில் கேட்டுகிட்டே இருந்தாங்க, அதனால தான் எடுத்துருக்குறேன். ரெட்டு, செம்ம ரெட்டு மேம். இது ஆக்சுவலாக நல்ல ஜுவல் வேர் பண்ணி இந்த கோல்டு கிக்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது மேம். டஸ்ஸர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. மாங்காய் டஸ்ஸர் உண்மையாகவே நல்லா இருக்குது. பட்டு மாதிரி இருக்குது மேம். என்ன மேம் ப்ரைஸு? ப்ரைஸ் வந்து இது ஒரே ரேட் தான். இது எப்போவுமே மேங்கோ டஸ்ஸருங்கும் போது உங்களுக்கு 890 வரும். 890 ஃப்ரீ ஷிப்பிங் தான். இன்னொன்று என்னென்னா இதில் வந்து கலர்ஸ் வந்து சாண்டலு புது கலர்ஸ் தான் கொடுத்துருக்குறோம் இந்த தடவை. ரெட்டு, காப்பர் சல்ஃபேட் ப்ளூ, அது எல்லாமே இருக்குது. வேணுங்கிறவங்க ஒரு 4 நாள் கழித்து வாட்ஸ்அப்புக்கு வாங்க. 4 நாள் கழித்து வாட்ஸ்அப் வாங்க. ஓகே, சூப்பர் மேம். மேம் அடுத்தது கோட்டானாலே முடமுடப்பாக இருக்கும். ஆமாம் மேம். இது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா இருக்கு மேம். நல்லா இருக்கு. இது இன்னொன்று இதில் ஹைலைட் என்னன்னா இந்த பார்டர். ஓகே, நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி சின்ன பார்டர் லைக் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறாங்க. கலர் நல்லா இருக்கு. பீட்ரூட் கலர் மாதிரி இருக்கு. இதில் எல்லா கலருமே நல்லா இருக்கு. இதில் கலர் நிறைய இருக்கா? நிறைய இருக்குது இதில் கலர். சூப்பராக இருக்கு பாருங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த பார்டருக்காகவே இந்த சாரீ வாங்கலாம். இன்னொன்று இதே ரவுண்டு தான் ப்ளவுஸ் உங்களுக்கு. ஓகே, இதுதான் ப்ளவுஸ். அதுதான் ப்ளவுஸ். சூப்பராக இதான் இங்கே இருக்கும். ஓ, அங்கே இருக்கா? இதுதான் ப்ளவுஸ். பார்த்துக்கோங்க. அந்த சின்ன பார்டர், க்யூட்டான பார்டருங்க. நல்லா இருக்குது மேம். என்ன மேம் ப்ரைஸ்? 850 ஃப்ரீ ஷிப்பிங். ஓகே மேம். இதில் கலர்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுறேங்க. கலர்ஸ் இருக்குது. சுஜி கொஞ்சம் பிடிமா மேம். இது என்ன கலர்? இது வந்து ஆக்சுவலா சூப்பர் நெட் சொல்லுவாங்க. சூப்பர் நெட் பேரே நல்லா இருக்கு. சூப்பர் நெட். ஓகே, இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கலர் இருக்குது. 12மே சூப்பரா இருக்குது மேம். இனி உங்களுக்கு சம்மர் இல்லையா மேம், உங்களோட நீங்கள் செலக்ட் பண்ணுற விதம் தான் மேம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ கனி. ஏன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோட மனசை புரிஞ்சு அப்படியே அவங்க மனசுக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸை பார்த்தாலே எடுத்துருவோம். அப்புறம் இங்கே பாருங்க, ஒருத்தங்க மனசெல்லாம் கலைஞ்சு போய் கிடக்காங்க. எங்கள் அண்ணி எப்போ சுஜி வந்தாலும் நல்லா இருக்குது. ஐயோ மேம், மனசை கலைச்சிட்றீங்களே மேம். அந்த பக்கமாக போடுங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். மனசை கலைச்சிட்றாங்க இந்த மேம் அப்படி சொல்லும். சரியா? நமக்கு எப்படி சாரி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் நான் கஸ்டமருக்கு எடுப்பேன். ஓகே மேம், சூப்பராக இருக்குது. ப்ளவுஸ் வந்து பிளெயின். இது பிளைன் தான் நல்லா இருக்கும். ஏன்னா ஆல் ஓவர் ஃபுல்லா ஃப்ளவர் வரதுனால இதுதான். மேம் என்ன பிரைஸ் மேம்? இது சொல்லுங்க பாப்போம் அடுத்த வீடியோக்குள்ள. நான்லாம் சொல்ல மாட்டேன் மேம். இல்லை பரவாயில்ல சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் சொல்லியே ஆகணும், உங்களை விடுறதில்ல. 799. என்ன மேம்? 880. 880 தப்பா சொல்லிட்டேனோ, சாரி ஃப்ரெண்ட்ஸ். 880 ஃப்ரீ ஷிப்பிங்கு. அது போக வந்து 12 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. 12மே வந்து உங்களுக்கு ஏறக்குறைய இந்த பேஸ்டல் ஷேடு தான். டார்க் கலர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். February 22 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் வந்து செகண்ட் ஷாப் ஓப்பனிங் இருக்குது. ஷாப் ஓப்பனிங் சொல்லுங்க. அது என்ன செகண்ட் ஷாப்பு? செகண்ட் ஷாப் தான். இது ஃபர்ஸ்ட் ஷாப்பா செகண்ட்? இல்லை நீங்கள் நார்மலாக ஓப்பனிங் சொன்னீங்கனாலே போதும் கனி. நீங்கள் உண்மையாக சொன்னாலும் விட மாட்டேன்.
மாட்டேங்கிறாங்கப்பா. 2வது ஷாப்புங்க, அடுத்து 2 மாசம் ஒரு 3வது ஷாப் ஓப்பன் கனி பண்ணுவோம். வேண்டாம் கனி. சரியா? பேசாம இருங்க மேம். செகண்ட் ஷாப் வந்து ஓப்பன் ஆக போகுதுங்க. அது சண்டே தான் நடக்க போகுது. யாராவது நம்ம ஷாப்பை வந்து பார்க்கணும், இது வரைக்குமே வரல, இனிமேலாவது வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க. அதில் புது புது கலெக்ஷன்ஸும் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட்ஸும் கூட கொடுப்பாங்க மேம். நான் எக்ஸ்போக்கு வந்தவங்ககிட்டே நிறைய பேர்த்து நம்பர் வாங்கியிருக்கிறேன். கண்டிப்பாக அவங்களுக்குமே நான் ஃபோன் பண்ணுறேன். எல்லாத்து நம்பரும் எங்கிட்ட இருக்குதா என்னன்னு ஓகே ஃபோன் பண்ணுறேன். எதுக்காகனா பார்த்துருவாங்க மேம் அவங்க. கண்டிப்பாக அவங்க வந்து நிறைய பேர் அதில் என்னென்ன எக்ஸ்போக்கு வந்தவங்க நம்ம எங்கே எக்ஸ்போ போட்டாலுமே வர்றாங்க. அதில் நம்ம கலையரங்கம் போட்டோம் வர்றாங்க. கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் அப்படி இருக்கு இல்லையா? கண்டிப்பாக வந்தாங்க. ஓகே மேம். மேம் செம்ம கலர். இது வந்து உண்மையிலேயே நான் விளையாட்டுக்கு சொல்ல கிடையாது. இது வந்து மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்ல மெட்டீரியல். என்ன ஃபேப்ரிக்? சில்க் செக்ஸ் இது பேர். ஓகே, சில்க் செக்ஸ் ரொம்ப நல்லா. ஃபர்ஸ்ட் நான் எடுத்து ஃபுல்லா போச்சுமா, மறுபடியும் கஸ்டமர் இதுல பார்த்தா சாஃப்டா இருக்குது மேம். சில்க் மாதிரியே இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா பண்ணுங்க மேம், பார்க்க ரொம்ப நல்லா இருக்குமா இது. அப்பா இந்த ஃபிகர் பாத்தீங்களா? இதுதான் அழகே. பாருங்க சூப்பரா இருக்கு மேம். இதுல கலர் கிடைக்குமா மேம்? கலர் இருக்குதுமா. இங்க பாருங்க கலர். இந்த டிசைன் பாருங்க. அப்பா நல்லா இருக்கு. ராதாகிருஷ்ணன் நல்லா இருக்கு. மேம் ராதாகிருஷ்ணன் தானே? அப்படிதான் குழல் வச்சிருக்கிற அப்படி. ஆமா, அப்ப அவரு தான். நான் கூட மயில் இருக்கும் முருகர் வந்துட்டாரு போல நினைச்சேன். நல்லா இருக்குல்ல? இருக்குது. சூப்பரா. ப்ளவுஸ் வந்து இதுமா நல்லா இருக்குங்க மேம். ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்குது மேம். இது என்ன பிரைஸ் மேம்? இது வந்து 1100 வருது. 1100. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஆனா ரிச்சா இருக்கும் கட்டினா. இந்த கலெக்ஷன்ஸ் எங்க வாங்கணும்னு தான் கேட்பாங்க. இதுல நிறைய கலர்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் வந்துருங்க, ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் மேம். அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்தலாம். இதுல என்ன கலர்ஸ் வேணும்னாலும் இருக்குது. நீங்க வாட்ஸ்அப் வாங்க. அதாவது ஆஸ் யூஷுவல் நான் வந்து உங்களுக்கு டக்குன்னு அட்டன் பண்ணலனாலுமே உங்க மிஸ்டு காலோ உங்க மெசேஜோ பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் என்னால் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் அட்டன் பண்ணுவேன். கொஞ்சம் ஒர்க் டைட்டாக இருக்கிறதுனால தான் இதை மட்டும் சொல்கிறேன். ஓகே மேம். ஓகே. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலரு. என்னோட கலரு. அதாவது சொல்லுங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த புடவையை பார்த்து நான் அங்கே பிரமிச்சிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு இது மெட்டீரியலும் சரி சரி அவ்வளோ நல்லா இருக்கு. மேம் ஓபன் பண்ணுங்க மேம். நானே டபுள் சைடு பார்டர் வந்திருக்குது. டிஷ்யூ தான் பாருங்க. நல்லா சில்க் அண்ட் ஷைனா இருக்குது. இது வந்து இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இந்த சாரி நான் அங்க பார்த்துட்டு அவ்வளோ ஆச்சரியமா பார்த்தேன். பல்லு போர்ஷன் வர மாதிரி ஓபன் பண்ணுங்க மேம். வாவ், நல்லா இருக்கு பாருங்க. பட்டு புடவை அந்த பக்கம் நிற்கணுமா? பட்டு புடவைலாம் தோத்து தாங்க நிற்கும். சரியா? அந்த முந்தியில் பாருங்க எவ்வளோ வேலை. நல்லா இருக்கு. நல்ல கிராண்டான முந்தியாக இருக்குது பாருங்க. நீங்கள் 10,000 20,000 கொடுத்துலாம் பட்டு வாங்க வேண்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் கட்டிட்டு போனாலே எங்கே வாங்கினேன்னு தான் கேட்பாங்க. அவ்வளோ நல்லா அளவுக்கு இருக்குது மேம். ஓகே மேம். இது என்ன மேம் ப்ரைஸு? இது வந்து 1002 வருது. 1200 வருது. ஃப்ரீ ஷிப்பிங்க. நம்ம ஷாப்பில் நிறைய புது வர கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது. இதுலேயும் அதே மாதிரி தான் 12 கலர் இருக்குது. 12 கலருமே ஒன்று அடித்து ஒன்று நிற்குது பாருங்க. நாங்கள் சொல்கிறத நீங்கள் நம்பலைனாலும் பண்டல் இங்கே இருக்குது. ஒவ்வொரு பீசஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய அடுத்தடுத்து ஷாப் ஓப்பனிங் ஒர்க் இருக்கிறனால மேம் வந்து ஒன்று மட்டும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க மேம். அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்தலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் பாக்ஸில் போட்டிருக்கீங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு. பாக்ஸ் சார் சொல்லுங்கள் மேம். சில்க்குமா? சில்க்கு. வாவ். இது வரும்போதே உங்களுக்கு பாக்ஸில் தான் வரும். பாக்ஸில் தான் வரும். சூப்பராக இருக்கு மேம். சாஃப்டாக இருக்கு மேம். என்னவா ப்ரைஸ் இருக்குன்னு எனக்கே ஒரு தேடல் இருக்குது. 1008 ஆமாம். 2000 4000 6000. சரிங்க மேம். எவ்வளோ மேம் ப்ரைஸு? ப்ரைஸ் சொல்லுங்கள் மேம். சூப்பராக இருக்கு. இதை அவங்ககிட்டயே ப்ரைஸ் கொடுத்துடலாமா? அப்படியா? இல்லை சொல்லி கெஸ் த ப்ரைஸ். கெஸ் கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு ஷேரி ஃப்ரீ. மேம் ஷாக் மக்களே, நான் சும்மா காமெடிக்காக சொன்னேன். நான் கூட ஏதோ சொல்லுதுன்னு என் பாட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா. சாரி. அநேகமாக இன்னைக்கு பேமெண்ட் இல்லாமல் தான் நீங்கள் போவீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை மேம் பார்த்துட்டு இருக்குது. இருங்க மேம், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். மேம் கெஸ் த ப்ரைஸ் கரெக்டா? பனாரஸ் அது 1002.
ஆமாம், இதை கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்கன்னா சாரி ஏங்க நான் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்டுறாதீங்க. இது நான் ஒரு ஜாலிக்காக சொல்கிறது தான் மேம். 1002மா? 1200. ஆல் ஓவர் இந்த ஒர்க் இருக்குமா? நல்லா இருக்கு மேம், சூப்பராக இருக்குது மேம். கணிங்கன்னு சொல்லி அவங்களும் வந்துட போகிறாங்க, ப்ரைஸை சொல்லிடுவோன்னு சொல்லிடுச்சு மேம். நல்லா இருக்கு மேம், கிராண்டாக இருக்கு. கிராண்டாக இருக்கு, சரியான கிராண்ட். நல்லா இருக்கு. ப்ளவுஸ் மேம் இதுதான் மேம் ஒர்க்கோட இருக்குதுமா. இங்கே பாருங்க, பேக் நெக் போர்ஷனோட வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குறோமா? கொடுத்ததே இல்லை. இதுதான் ஹைலைட்டே, இதுதாங்க. சூப்பர், நல்லா இருக்கு மேம். இதில் கலர் இருக்கா மேம்? கலர் இருக்குதுமா, கலர் இருக்குது. ஒயிட் இருக்குது, எல்லோ, பிளாக்கு, பர்பிள் இருக்குது. இதில் கலர்ஸ். ஓகே மேம், எல்லாருமே வாட்ஸ்அப் வந்துருங்க. கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா சிங்கிள் காமிச்சாதாங்க வீடியோ ரொம்ப லென்த்தாக போனால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. நான் அதில் டைமிங் நான் பார்க்குறேன் மேம், கம்மியான டைமிங் தான் பார்க்குறாங்க மக்கள், விரும்பி பார்க்குறாங்க. ஆனால் என்ன அந்தளவுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை, நம்மளுக்கே டைம் இல்லை இல்லையா? ஓகே மேம், நம்ம இடத்துக்கு போயிடலாம். நல்லா இருக்கா கலரு? செம்ம கலர். உங்கள் கலர் நான் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா மேம்? அது சரி. டசர்மா? டசர். டசர்லேயே பிளெயின். டசர் ஃபேன்ஸ்லாம் வந்துருங்கப்பா, அவ்வளோ நல்லா இருக்குது டசர். நல்லா இருக்குங்க மேம். என்ன மேம் ப்ரைஸு? புடவை தான் காட்டிகிட்டே இருக்கிறோம், ஆனால் மண்டைக்குள்ளே என்னவோ ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கும் தெரியுது, வீடியோலேயே தெரியுது. என்ன ஓடிட்டே இல்லை இல்லை, இந்த மேம் வந்து எப்பயும் போல் இல்லையே அப்படி சொல்லிட்டு. என்னாச்சு மேம் உங்களுக்கு? என்னதான் ஆச்சு உங்களுக்கு? என்னதான் ஆச்சு? ஒன்றுமே ஆகலை, ஒன்றுமே ஆகலை, ஒன்றுமே ஆகலை. இது ப்ளவுஸுமா? ஆக்சுவலாக இது என்னன்னா, இந்த ஃப்ளார் வருது இல்லையா, இந்த ஃப்ளார் வந்து இந்த ப்ளவுஸில் வருது, தெரியுதா? இது ஒரு ரிலேட்டடு. நல்லா இருக்கு மேம். என்ன மேம் ப்ரைஸு? 990. 990 ஃப்ரீ ஷிப்பிங்கு. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குல்ல மேம்? இருக்குது, கலர்ஸ். வந்துருங்க, வாட்ஸ்அப் வந்துருங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் போய் ஆட் ஆகிக்கோங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து பார்க்க ஃபோன் அட்டன் பண்ண இந்த ஒரு தடவை கொஞ்சம் லேட் ஆச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு நான் மறுபடியும் எடுக்கிறேன். ஓகே மேம், ஓகே மேம். செம கலராக இருக்கே. இது கலர் மட்டும் செம கலர் இல்லை, புடவையே உங்களுக்கு இப்படிதான். பிரிச்சுருங்க பார்த்துடலாம். இது ஆக்சுவலாக வந்து டெம்பிள் டிசைன். டெம்பிள் டிசைன் கலர் காம்பினேஷன் செம அட்டகாசம் மேம். புடவை இன்னும் சூப்பராக இருக்குமா? ஆனால் இந்த தடவை சரியான கலெக்ஷன்மா. எப்படி மேம்? சரியான செம்ம சூஸிங் மேம். நீங்கள் எப்படி அப்பா, உங்களுக்கு இந்த கலர் எப்படி தெரியுமா இருக்குது? செமையா இருக்கு, தேவதை மாதிரி இருக்கீங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இல்ல பரவாயில்ல. என்னடா இது, என்ன சொன்னாலும் வேண்டாம். இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்களே பாருங்க மேம் வச்சிருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒன்றும் பிரச்சனை செமையா இருக்குது. நீங்க அந்த வேலையை மட்டும், சேலை கட்டாதவங்க கூட உங்க சேலையை பார்த்தா வாங்கிடுவாங்க மேடம். வெளியே நல்லா இருக்குது, நல்லா இருக்கு. இது வந்து டெம்பிள் டிசைனு, நீட்டா இருக்கு, நல்லா இருக்கு மேம், சூப்பரா இருக்கு, செமையா. இது இந்த ஃபேப்ரிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு மேம். எவ்வளோ மேம்? இதெல்லாம் நம்ம பட்ஜெட்குள்ளே தான் வரும். எவ்வளோ மேம் வரும்? 990. 990 ஃப்ரீ ஷிப்பிங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எப்படி கலர் வருது, இந்த மாதிரி வந்து பார்டர் கலர் வருது. இன்னொன்று என்னன்னா, இது வந்து சென்டர் தான் உங்களுக்கு. அதுதான் இது வந்து எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு மேம். ஆமாம், இது வந்து எல்லா செல்லையும் இதே தான் வரும். ஆமாம், இந்த கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. 990 ஃப்ரீ ஷிப்பிங். பரவாயில்ல மேம், விட்டுருங்க. இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் வந்துருங்க, ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க. இதில் கலர்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா மேம் வந்து அனுப்பிடுவாங்க. மேம் இது நம்மக்கிட்ட ஆல்ரெடி பார்த்த கலெக்ஷன் நம்ம இது நம்ம எடுத்துகிட்டே ரீஸ்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். இதுக்கப்புறம் இதுலேயே மாறி மாறி வந்து நம்ம நிறையா வந்து கலர்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து இந்த கலர் தான் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப சாய்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்தீங்க இல்லையா பீகாக் ப்ளூ, அது கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இது ஆக்சுவலாக ஒரு 25 sarees வந்து அதையும் சொல்லிடுறேன் நான். ஓகே, உமன்ஸ் டேக்கு அவங்க எடுத்துருக்குறாங்க. உமன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்மளும் நம்ம சேனலில் வந்து உமன்ஸ் டேக்கு ஏதாவது பண்ணுறோம். சரி, இப்போ புது கடைக்கு போயிடுவோம். என்ன பண்ணலாம்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன உமன்ஸ் டேக்கு தான் கேக் கட் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம் மேம், ஞாபகம் இருக்கா சுஜி? நிறைய தடவை கேக் கட் வரல. மீனா வந்தாளா தெரியல. இல்லை, நம்ம நல்ல காலமெல்லாம் லீவு போட்டிருந்தேன். சரி. ஆமாம், இல்லை சுஜி, இது உமன்ஸ் டேக்கு மணி வாங்கிட்டு இல்லை, நான் தான் வாங்கி வச்சிருந்தேன். நீங்கள் வாங்கி வச்சிருந்தீங்களா? சின்னவளும் இருந்தா இல்லையா? கரெக்ட். அப்படி அதனால உமன்ஸ் டேக்கு ஒரு 25 sarees இது வந்து ஆர்டரு பல்காக எடுத்துருக்குறாங்க. ஓகே மேம், ஓகே. அப்புறம் இது வந்து இந்த பட்டுமா, சூப்பர் மேம். இது வந்து நம்ம பட்ஜெட்குள்ளே எப்போவுமே வரும். இது வந்து நம்ம எப்போவுமே நம்ம ஸ்டோரில் இது இருக்கும். ஓகே மேம், இதெல்லாம் ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க மேம், அது அப்படியே சொல்லி. ஆமாம், இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் எல்லாமே கான்ட்ராஸ்ட். இன்னொன்று இது பார்டர் வந்து சாட்டின் பார்டர் உங்களுக்கு. ஓகே மேம்,
இதெல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தாங்க. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஹோல்சேல் ரேட்னு சொல்லியிருக்கோம். இது என்ன மேம் ப்ரைஸ்? இது வந்து 700 வரும். 700. இது வந்து நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கிறோம், இதனால அதையுமே 700க்கே கொடுத்துடலாமா? சரி, ஓகே. உங்களுக்கு ஆஃபருங்க. சரியா மேம்? இது என்ன புடவை? ராசிக்கா? இல்லைம்மா, இதுவும் டசர் தான். அப்படியே நான் டசர் காட்டினேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஸ்டிஃபாக நிற்கும். இது வந்து நல்லாவே ஸ்மூத். தொட்டு பாருங்க, பஞ்சு மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. தொட்டு பாருங்களேன். அதில் வந்து பார்டர் வந்து வரல, பிளெயின் பார்டரு, பூ போட்ட பார்டர் வந்தது பிரிண்ட்டு. இது வந்து உங்களுக்கு சன்னமாக இந்த பார்டர் வந்திருக்கு. ஓகே மேம், ஓகே. ஓப்பன் பண்ணுங்க மேம். பல்லு தாங்க, பல்லு ஒன்று இதுமா மெட்டீரியல் ஸ்டஃப் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டஃப் தான் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க, நல்லா இருக்கு மேம். இப்போ ஆனால் இதுதான் ட்ரெண்டிங்கு. பல்லுவும் ப்ளவுஸும் ஒரு மாதிரி, சாரி ஃபுல்லாக பிளெயின். நல்லா இருக்கு மேம். என்ன மேம் ப்ரைஸ்? இது மெட்டீரியல் உண்மையிலே ரொம்ப சாஃப்டாக இருக்கு மேம். என்ன ப்ரைஸ்? 1002மா? 1200ங்க. ஃப்ரீ ஷிப்பிங். இதில் நீங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மேம். வாட்ஸ்அப் வந்தால் நீங்கள் கலெக்ஷன்ஸ் போட்டுருவீங்க. ஆமாம்மா, கலெக்ஷன்ஸ். ஓகே. இது மட்டும் இல்லைங்க, நம்ம வர February 22 எதுக்கு நம்ம வச்சதுன்னா, இன்விடேஷனை வந்து இந்த வீடியோவில் பின் பண்ணிட்டு ஷாப் ஓப்பனிங் வந்து சொல்லலாம். ஏன்னா டைம் இல்லை, இது அர்ஜென்ட்டில் எடுத்ததுனால. ஓகே மேம், ஓகே. எல்லாருமே வாங்க. கண்டிப்பாக ஷாப் ஓப்பனிங் அன்னைக்கு மேம் வந்து நிறைய புது வர கலெக்ஷன்ஸ், நியூ ஸ்டாக் நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் புது ஷாப்பில் புது கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். பிரம்மாண்டமான ஓப்பனிங் தான் நடக்க போகுது. கண்டிப்பாக எல்லாரும் வாங்க. சரியா? மறுபடியும் பாருங்க, ஏதாவது சொல்லி விட்டுறதுக்கான மேம். ஆமாம், இந்த ரஸ்ட் ஆரஞ்சு வந்து லாஸ்ட் வீடியோலேயே நம்ம காட்டியிருந்தோம். அவ்வளோ சாரி நம்மக்கிட்ட இருந்தது, எல்லாமே சோல்ட் அவுட்டு. மறுபடியும் வந்து இதை கேட்டுகிட்டே தான் ஸ்டாக் வந்தாச்சு. ஆனால் ஸ்டஃப் பாருங்க, நீங்கள் வந்து வெளியில் வந்து இவ்வளோ பக்காவாக இருக்குதான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இவ்வளோ ஷைனிங்கு, இவ்வளோ இந்த கான்ட்ராஸ்டாக இருக்குதான்னு தெரியல. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். அதனால இந்த ரஸ்ட் ஆரஞ்சு வேணுங்கிறவங்க இதில் வந்து புக். என்ன ப்ரைஸ்? அம்மா, இது வந்து வெளியிலங்கும் போது மறுபடியும் 1100க்கு கொடுக்குறாங்க, 1002 வரைக்கும். இது நம்மளுக்கு வந்து 950 ஃப்ரீ ஷிப்பிங்க. ஃப்ரீ ஷிப் சூப்பராக இருக்கும். குவாலிட்டி வந்து ப்ரீமியமாக இருக்கும். ஹோல்சேல் ப்ரைஸ். நீங்கள் வெளியிலலாம் இதை வாங்கணும்னா கண்டிப்பாக 1500 இல்லாமல் வாங்க முடியாது. மேம் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே வந்து கொடுக்குறாங்க. மேம் சொல்லுங்க, என்ன மேம் எங்க இருந்து இதெல்லாம்? நானே இந்த தடவை எதிர்பார்க்கவே இல்லை. கலெக்ஷன் வந்து நான் நிஜமா சொல்றேன், நான் இந்த தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே போகல. எனக்கு உண்மையாவே என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப கலெக்ஷன்ஸ் இந்த தடவை திருப்தியா இருக்கு. எப்படி மேம் இப்படி எல்லாம் கொடுக்குறீங்க? இங்க பாருங்க, அம்மா கஷ்டமா செம்மையா இருக்குங்க. இந்த வியூ பண்ணுற நீங்கள் பாருங்கள், இதை பார்த்தோன்னே நீங்கள் புக் பண்ணிடுவீங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலெக்ஷன்ஸு. அப்படியே கிராண்டாக இருக்குது மேம். அதில் ஒரு ஷைன் இருக்குது மேம். அதெல்லாம் ஷைன் இருக்குது, நல்லா யூனிக்காக இருக்குமா? யூனிக்காக இருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க. அப்படி கொடுத்துட்ருக்காங்க மேம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது மேம். என்ன மேம் ப்ரைஸு? 990மா? 990 நம்ம அந்த இதில் பார்த்தோம் இல்லையா? இப்போ நீங்கள் அது மேலே போட்டிருக்கிறீங்க, ஃபங்க்ஷன் வேர் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருக்காமோ? நிஜமாலுமே இதில் கலெக்ஷன்ஸ் நல்லா கிராண்டாக இருக்குது. இருங்க, நான் ஷால் எடுத்துறேன், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆளாவது ஒன்றாவது தூக்கி போட அந்த பக்கம். ஏன் சேலை இருக்கும்போது ஷால் ஆகுது. சூப்பராக இருக்கு இல்லையா? இது மட்டும் இல்லை, இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. பிஸ்தா கிரீன் இதில் வேணா காட்டிடலாம். பிஸ்தா க்ரீனு, பேரட் க்ரீனு, கிரே, எல்லோ, எனக்கு பிடிச்ச எல்லோ, பர்பிள். சூப்பர் மேம். இங்கே பாருங்க, மேம் வந்து மேம்க்கு பிடிச்ச கலராக வச்சுருக்காங்க. உண்மையிலேயே இது நான் எனக்கு பிடிச்ச கலரு. சுஜி நல்லா இருக்கா இல்லையா? சுஜி சூப்பராக இருக்குது. அதாவது உண்மையிலேயே இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன் போகிற மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு கிராண்டாக இருக்குது, செமையாக இருக்குது. 990க்கு இப்படியெல்லாம் கலெக்ஷன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியும். மேம் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? இந்த நம்ம எஸ்எஸ் சாரீஸை வந்து எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு டெய்லி வேர் சாரீஸ். சொல்லுங்க மேம். இந்த சாரியை கணிக்கே கொடுத்து ஓப்பனிங் அப்போ கட்டிட்டு வர வச்சிடலாமான்னு பார்க்குறேன் நான். அப்படி சொல்றீங்களா? இல்லை கனி, உண்மையில் நல்லா இருக்கு. நீங்கள் வேர் பண்ணும்போது நல்லா இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கூட நான் இதில் வேற கலரை வாங்கி கொடுப்பேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பாக இல்லை, அவங்க வேர் பண்ணும்போது அது ஒரு மாதிரி நல்லா எனக்கு தெரியுது. ஓப்பனிங்க்கு கட்டிட்டு வந்துருங்க கனி. கண்டிப்பாக மேம்.
எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸு. ஆனால் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லி வேராக இருக்கட்டும், ஆஃபீஸ் வேராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டில் வைக்க போகிறீங்க அப்படின்னாலும் சில்க் சாரி முதற்கொண்டு மேம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. மேமோட அடுத்த ஸ்டெப்பாக தான் இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் விஜி ஹாஸ்பிட்டல், துடியலூர் விஜி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் மீனாட்சி கார்டனுக்குள்ளே மேமோட பொட்டிக் இருக்குது. இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. அதாவது மேம் வந்து இந்த பிஸ்னஸ்க்குள்ளே 15 வருஷமாக இருக்காங்க. இருந்தாலுமே இந்த ஷாப்பாக ஓப்பன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் தான் ஆச்சு. 1.5 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருக்கட்டும், ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் அவங்களோட சப்போர்ட்டால் செகண்ட் ஷாப் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே லொக்கேஷன் தான், கோயம்புத்தூர் துடியலூர் விஜி ஹாஸ்பிட்டல். அதுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு நான் அந்த லொக்கேஷன் வந்து நான் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துருங்க லொக்கேஷன். ஆமாம், இல்லை நம்ம இப்போ வீடியோலே கொடுத்துடலாம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ நல்ல ஒரு இடத்துல தான் வந்து லொக்கேட் ஆகிருக்காங்க. மெயின் விஜி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட் போது நீங்கள் பஸ் ஸ்டாப் விட்டு இறங்கினோடனே நீங்கள் ஷாப் வந்துடலாம். அந்தளவுக்கு வந்து மேம் வந்து கலெக்ஷன்ஸையும் கொடுக்குறாங்க. ஷாப் வந்து பிரம்மாண்டமாக ஓப்பன் ஆக போகுது. பிப்ரவரி வந்து ஓப்பன் ஆக போகுது. பிரம்மாண்டமாக ஓப்பனாக சொல்லக்கூடாது, ஓப்பன் நல்லா பண்ணுறோம், பிரம்மாண்டமாக பண்ணுறோம். மறுபடியும் 22 ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருக்கும். நீங்கள் யார் வேணாலும் வாங்க. கண்டிப்பாக அன்றைக்கி வந்து ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க மேமு. ஃபுல் பண்டல் வந்து வந்திருக்குது சரிங்களா. அதில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம பார்க்கவே இல்லை. அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம புது ஷாப்பில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கலெக்ஷன்ஸும் புதிய கலெக்ஷன்ஸ் தான். ஆனால் இந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நம்ம இதோட முடிக்க போகிறோம், அப்படி தான் நம்ம. கண்டிப்பாக. ஆமாம், இன்னும் 2-3 ஷார்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஷாப்பில் வந்து நிறையா எல்லாருமே ஓப்பனிங்க்கு வாங்க. எல்லாரும் வாங்க, கண்டிப்பா நானும் வருவேன், நீங்களும் வாங்க. எல்லாரும் மேம வந்து ஹாப்பியா வச்சுக்கலாம். ஏன் மேம்? சரியா மேம்? ஓகே மேம் வந்து எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணிலேயே ஒரு பயம் எல்லாமே தெரியுது மேம். பயப்படாதீங்க மேம், பண்ணிடலாம் மேம். சரியா? ஓகே, நம்ம எஸ்எஸ்ஆரிஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத ஃபீட்பேக் கமெண்ட்ல கொடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.